ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஜே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த பட்டர்ஃப்ளை டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ஜார்ஜெட் இல்லாட்டினா சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலில் இந்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். இதுக்கு வந்து 2 மீட்டர் கிளாத் இருந்தால் போதும். இதை வந்து இந்த 4 ஃபோல்டு நான் இப்போ ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன்ல, அது மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் வச்சுட்டு நம்ம எப்போதும் ஷோல்டர் வைப்போம்ல, அதே மாதிரி 9 இன்ச்சுக்கு நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதான் அது கட் பண்ண போகிறதில்ல, ஷோல்டர் கட் பண்ணக்கூடாது. இதுக்கு அந்த ஸ்டிச்சிங்க்கு அப்போ தேவைப்படும் அந்த ஷோல்டர். பேக் நெக் வந்து 2.5 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு நான் 4.5 வச்சுட்டேன். ரெண்டுமே ஒரே சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணும்போது தனித்தனியாக அது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்வேன். நான் இது ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த டாப்போட லென்த் வந்து நான் வந்து 35 வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஷார்ட்டாக கூட நீங்கள் லென்த் நீங்கள் வச்சுக்கலாம். 35 மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 சைடும் இந்த சைடும் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுருங்க ஃபஸ்ட்டு. 35 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து ஒரு 10 இன்ச்சு உள்ள இந்த இப்போ நான் மார்க் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி 10 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 35லேருந்து அந்த 10 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு ரவுண்டாக மார்க் பண்ணிடுங்க. சர்க்கிள்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே வரைக்கும் நம்ம துணி அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே. நான் மார்க் பண்ணுறது வீடியோவில் அந்த இது தெரியல, சாக்கோட மார்க் தெரியல, ஆனால் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப அகலமான துணியிலையும் இது ஸ்டிச் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு 24 மடித்து ஒரு 20 இன்ச் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு கட் பண்ணிடுங்க. அப்படியே 4 துணியாகவே சேர்த்து பேக் நெக் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அதை அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி சென்ட்ரு அந்த துணியை இப்போ 4 ஃபோல்டு இருக்கிறது 2 ஃபோல்டாக மடித்து வச்சுட்டு இந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம 4 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வச்சோம்ல, அது வந்து கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி வச்சதில் ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து தனியாக கட் பண்ண மாட்டோம் இந்த டாப்புக்கு. இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துட்டு நம்ம நெக்கு எப்பயும் ஜாயின் பண்ணுவோம்ல, ஆனால் இது வந்து தனித்தனியாக ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஒரே ரவுண்டாக ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 1/4 இன்ச் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. அது கடைசியாக எப்படி அந்த ரவுண்டு ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். 2 பீஸ் துணியை எப்படி நீட் ஃபினிஷிங்காக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டிச்சிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். இது லாஸ்ட்டாக வரும்போது அந்த 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸும் அந்த பீஸுக்கும் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த இதை வந்து எக்ஸஸ் துணியை கட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மற்றதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸும் இந்த பீஸோட எட்ஜையும் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும் நெக்கில். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணோன்னே கரெக்டாக வந்துருச்சா. இதை வந்து நம்ம நார்மல் நெக்குக்கு நம்ம மடித்து தைப்போம்ல, அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிடணும். இதுக்கு நெக்கோட ஷோல்டர் ஜாயிண்ட்டு அது எதுவுமே இந்த டாப்புக்கு கிடையாது. அவ்வளோதான். நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வரும்.
அதை பார்த்து நீங்களும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, இது நம்ம நார்மல் அந்த நம்ம பேக் நெக்குக்கெல்லாம் தைப்போம்ல, அதே மெத்தட் தான். 1/4 இன்ச் தைச்சிட்டு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த எக்ஸஸ் துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. மெயின் கிளாத்தை கட் பண்ணிடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக கட் பண்ணுங்க. இது ஃபுல்லாக எடுத்துட்டு அதை அப்படியே மடித்து மேல் தையல் போட்டுற வேண்டியதுதான். நெக்குக்கு ஃபுல் ரவுண்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான், நெக்கு ரெடி. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக் வந்து அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் செட் ஆகிடும் நெக் அழகா. இது நீங்கள் வி நெக்கு கூட வச்சுக்கலாம். ரவுண்டு தான் வைக்கணும்னு இல்லை. ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் வி நெக் கூட வச்சுக்கலாம். போட் நெக்கும் வச்சுக்கலாம். இது அயன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது வந்து ஷோல்டர் வந்து 4.5 வைக்கணும். நம்ம 9 இன்ச் வச்சால இப்போ ஸ்டிச்சிங் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் 4.5 அந்த நெக்கு ஃபினிஷிங்லேருந்து 4.5. லெஃப்ட் சைடு 4.5, ரைட் சைடு 4.5, ரெண்டு சைடும் 4.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதிலிருந்து அந்த நெக்கு அகலத்திலிருந்து நம்ம நார்மலாக நம்ம ஆம் ஹோல் டீப் வைப்போம்ல 9 இன்ச்சு, அதே மாதிரி 9 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கட் பண்ண போகிறதில்ல. 9 இன்ச் நம்ம கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃப்ரண்ட் சைடு தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம தைக்க போகிறதும் ஃப்ரண்ட் சைடு தான் தைக்கணும் இந்த டாப்புக்கு. இதிலிருந்து கீழே டவுன் வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னா இந்த அளவுக்கு சின்னதாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கீழே ஒரு 2 இன்ச் 3 இன்ச் விடுற அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். இது நம்ம பாடியோட லூஸ் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் நம்ம நார்மலாக இது வந்து லூஸாக தான் கொஞ்சம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 10.5 10 இருக்கிற வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி நெக்கோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 11 வச்சுட்டு அந்த 11 அந்த ஷோல்டர் இருக்குல்ல அதுலேருந்து நான் இப்போ க்ராஸாக போடுறேன் பாருங்க. அந்த மாதிரி கிராஸ் லைன் ஒன்று போட்டுக்கணும். கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கிராஸ் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல்லேருந்து அந்த பாடி லூஸ் நம்ம சுடிதாரோட பாடி லூஸ் இருக்கும்ல அதுலேருந்து ஃப்ரண்ட் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த துணி ரெண்டு கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது அங்கே ஃபஸ்ட்டு லாக் போட்டுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ கிராஸாக மார்க் பண்ணமோ அது மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த நம்ம லைன் போட்டோம்ல அதே மாதிரி கிராஸாக போட்டுட்டு ஒரு 2-3 இன்ச் கீழே அந்த ஸ்லிட்டு இருக்கிற மாதிரி விட்டுருங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வேண்டாம். அதை போட்டுட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம்ல அது வந்து ஃபுல்லாக அப்படியே மடித்து தைச்சிருங்க. நம்ம சுடிதாருக்கெலாம் மடித்து தைப்போம்ல, நீங்கள் பீக்கோ பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பீக்கோவும் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி மெல்லிஸாக மடித்து கூட தைச்சிக்கலாம். இது மடித்து தைக்கும் போது அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறனால கொஞ்சம் அந்த கேர்வாக வளைஞ்சு வரும். அது நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அயன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் லேஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டாப் வந்து ஜீனுக்கு அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஃப்ரீயாவும் இருக்கும். டைட் ஃபிட் இருக்காது. நல்லாவும் இருக்கும். இந்த மாரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.